ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல கோடையில தர்பூசணி கூட சில உணவுகளை நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா அது நமக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். அது என்னென்ன உணவுகள்ங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். சித்திரை மாத சுட்டெரிக்கும் வெயில்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம தர்பூசணி ஒரு மாபெரும் வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இதுல 92% நீர் இருக்கிறதுனால நம்ம உடலின் தாகத்தை உடனடியா தீர்த்து நமக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஆனா இந்த தர்பூசணியை சாப்பிடும்போது நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன தவறுகள் நமது செரிமான மண்டலத்தை பெரிய அளவுல பாதிக்கும் என்பது பலருக்குமே தெரியறது கிடையாது. சில குறிப்பிட்ட உணவுகளோட தர்பூசணியை நம்ம சேர்த்து சாப்பிட்டா கடுமையான வயிற்று வலி மற்றும் அஜீரண கோளாறுகள் ஏற்படும். அப்படி தர்பூசணி கூட நம்ம எக்காரணத்தை கொண்டும் சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுகள் என்னென்னங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க கூடாத பொருள் பால் மற்றும் பால் பொருட்கள் தான். தர்பூசணி சாப்பிட்ட உடனே பாலோ அல்லது பால் சம்பந்தப்பட்ட பொருட்களையோ குடிக்கிறத முற்றிலுமா தவிர்க்கணும். ஆயுர்வேத முறைப்படி தர்பூசணியில விட்டமின் சி மற்றும் லேசான சிட்ரிக் தன்மை இருக்கு. இது பாலோட சேரும் போது வயிறு உப்புசம், நெஞ்செரிச்சலை நமக்கு உடனடியா ஏற்படுத்திடும். அது மட்டும் இல்லாம பால்ல உள்ள புரதமும் தர்பூசணியும் தன்மையும் முற்றிலும் வேறுபட்டது. இதனால நமக்கு வயிற்றுல தேவையில்லாத வாயு தொல்லையை ஏற்படுத்தும். ரெண்டாவது தண்ணீர் தான். பலரும் எந்த பழங்களை சாப்பிட்டாலும் உடனே தண்ணீர் குடிக்கிற பழக்கம் இருக்கும். தர்பூசணி சாப்பிட்ட பிறகு இந்த தவறை நீங்க கட்டாயம் செய்யக்கூடாது. ஏற்கனவே தர்பூசணியில அதிகப்படியான நீர்ச்சத்து இருக்கும். அதை சாப்பிட்ட உடனே நீங்க மீண்டும் தண்ணீர் குடிச்சீங்கன்னா அது நம்ம வயிற்றுல உள்ள செரிமான அமிலத்தை நீர்த்து போக செஞ்சிடும். இதனால செரிமானம் ரொம்ப தாமதமாகி வயிற்றுல வலி, அசௌகரியத்தை ஏற்படுத்தும். குறைந்தது 30 நிமிடங்களாவது கழித்து தான் நீங்க தண்ணீர் குடிக்கணும். மூணாவது மாமிசம் மற்றும் அதிக புரதம் உள்ள உணவுகள் எடுத்துக்கிறது தான். நம்ம பொதுவாகவே மதிய உணவா பிரியாணி இல்லைன்னா இறைச்சி சாப்பிட்ட உடனே டெசர்ட் போல நம்ம தர்பூசணி பழம் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். இது நம்ம செரிமான மண்டலத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கும். அசைவ உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கு அதிக நேரம் எடுக்கும். ஆனா தர்பூசணி ரொம்ப சீக்கிரமா நம்ம உடம்புல செரிமானம் ஆகிரும். இந்த இரண்டு உணவுகளுமே ஒரே நேரத்துல சேர்ந்து செரிமானம் சுழற்சி ஆகும்போது அது முற்றிலும் குழம்பி போய் உணவு வயிற்றுல தேங்கி புளித்து போகும் நிலைக்கு தள்ளப்படும். தர்பூசணி பழம் எப்போதுமே தனியா சாப்பிட வேண்டிய ஒரு பழம். இத மற்ற எந்த ஒரு உணவோடுமோ இல்லைன்னா பானத்தோடயோ நீங்க சேர்ந்து சாப்பிடக்கூடாது. காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா 2 உணவுகளுக்கு இடைப்பட்ட நேரத்துல நீங்க தர்பூசணியை சாப்பிட்றதுதான் மிக சிறந்த முறை. இந்த சிம்பிளான விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு தர்பூசணியை சாப்பிட்டா எந்த ஒரு உபாதையும் இல்லாம இந்த கோடை காலத்தை மிகவும் ஆரோக்கியமா நீங்க கொண்டாடலாம். இந்த வீடியோல நான் தர்பூசணி பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல. தர்பூசணி பழம் சாப்பிடலாம், ரொம்ப நல்லது.